கொத்துக்கறி சேமியா பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? அதுக்காக ஒரு கடாயில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. சுவைக்கேற்ப உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், கிராம்பு இதையுமே ஆட் பண்ணியாச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் கொஞ்சமாக புதினாவும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதனோட 1/4 கிலோ கொத்துக்கறியையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வதக்கிட்டே இருக்கும்போது 2 பெரிய தக்காளியை சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா நல்லா வெந்து வரணும். நல்லா திருப்பி திருப்பி நம்ம இதை சாட்டே பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொத்துக்கறியும் இந்த மசாலாவும் ஒன்று சேர குக் ஆனதுமே நாம் 2 டீஸ்பூன் கிட்டக்க கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 லிட்டர் தண்ணியுமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து மசாலா நல்லா கொதிச்சு வரணும். கொத்துக்கறியும் நல்லா குக் ஆகிட்டதுக்கப்புறமா நம்ம 450 கிராம் சேமியா பேக்கெட்டை இதில் போட்டுட்டோம். இந்த மசாலாவுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் சேமியா. தண்ணி எல்லாம் இழுத்ததுக்கப்புறமா நம்ம ஒன்று சேர இதை நம்ம செட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் தம் போட்டோம் அப்படின்னா சுவையான கொத்துக்கறி சேமியா பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.